பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம் குஜராத் பணித்தளத்திலிருந்து என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, விசேஷமாக கிறிஸ்துவின் பிறப்பின் வாழ்த்து செய்தியோடு உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விஷ் யூ ஆல் a happy Christmas. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற வேலைகள் ஊழியங்களை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, பீல் ஆதிவாசிகள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி, அழைப்பின்படி ஆவியானவர் நடத்துகிறபடியினால் கடந்த 34 ஆண்டுகள் மிகப்பெரிய எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய அறுவடையின் ஆண்டாக கர்த்தர் தந்திருக்கிறார். தேவ கிருபையினாலே இந்த வருடத்தில் 55 ஆலயங்கள் கட்டி அதில் 45 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா வருடத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். அதே போல 120 புது ஊழியர்களை இன்டர்வியூ பண்ணவும் ஊழியத்தில் இணைக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 மூப்பர்களை ஊக்குவிக்க கூட்டங்களை நடத்த ஆண்டவர் தந்து உதவி செய்தார். ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு முகாம் நடத்த உதவி செய்தார். VBS மூலமாக 70,000 சிறு பிள்ளைகள், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் BTH வேதாகம அறிவை கொடுக்கும்படியாக ஊழியர்கள், போதகர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். எவ்வளவோ காரியங்கள் இந்த 12 மாதத்தில் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆன்டி கன்வர்ஷன் பில் எதிர்ப்புகள், என்கொயரி, பிசாசனுடைய தந்திரங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட ஆண்டவர் ஊழியர்களை நடத்தி வருகிறார். நம்முடைய ஊழியர்கள், பீல் சுதேச ஊழியர்கள் உண்மை உத்தவமாய் காடுகளிலே, மலைகளிலே, அவங்களுடைய குடிசைகளிலே தேவ ஜனங்களை வைத்து ஆராதித்து வருகிறார்கள். தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த 1047 ஊழியர்களுக்காக, பீல் சுதேச ஊழியர்களுக்காக, 3 மாநிலம் குஜராத், MP, ராஜஸ்தானுக்காக நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இங்கே பணித்தள அலுவலகத்தில் பணிபுரிகிற 120 ஊழியர்கள், தலைமை அலுவலக ஊழியர்கள், முன்னேற்ற பணியாளர்கள் எல்லாம் இணைந்து 150 பேர்கள் ஊழியத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்திலே நாம் வழக்கம் போல நம்முடைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள், அவங்க பிள்ளைகள், அது மட்டுமல்லாமல் நம்ம தாங்கி வருகிற படிக்க வைக்கிற ஆதிவாசி பிள்ளைகள், அவங்க எல்லாருக்கும் நம்ம நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குறோம். தி பெஸ்ட் துணி வாங்கி கொடுக்குறோம். காடுகளில், மலைகளில் உங்கள் சார்பில் நம்ம ஊழியத்தை, ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வர்றாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்குறோம், நிறைய லிட்ரேச்சர் கொடுத்துருக்குறோம், என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் 40 லட்சம் ரூபாய் தேவை. அதில் 25 லட்சம் ரூபாய் வரை கிடைச்சிருக்குது. அனுப்பின உங்கள் யாவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகிலும் 15 லட்சம் ரூபாய் நம்ம நிறைய பேமெண்ட் கொடுக்கணும். கர்த்தர் சித்தமானால் இந்த 25ஆம் தேதிக்குள்ளேயே நம்ம எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்துடணும். ஆண்டுடைய கிருபையில் ஊழியர்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆகையினால உங்கள் யாவரிடத்திலே பணித்தள அலுவலகத்திலிருந்து நான் ஒரு வேண்டுதல் கொடுக்கிறேன். இந்த 15 லட்சம் ரூபாய் கிடைக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களால் முடிந்த 5 அப்பம் 2 மீனை அனுப்பி வையுங்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையாக உழைக்கிற பீல் ஆதிவாசி ஊழியர்கள், பிள்ளைகள், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நம்ம ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு, சுவிசேஷங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்கிற உதவியை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். எப்படி அனுப்பணும் அந்த விவரம் அனுப்பியிருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் என்றால், விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யும் இந்த மாபெரும் உதவிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் சுமார் 40,000 குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பமும் 5 குடும்பத்திற்கு அவங்களுடைய உறவினர்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அறிவிக்காமல் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால குறைந்தது 1,00,000 குடும்பங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபியுங்கள். எல்லா இடத்துலையும் நடக்கிற கேரல் ரவுண்ட், காயம் தொழில் சொல்லுவோம், அதில் பாதுகாவல் வேணும். 25ஆம் தேதி தேவனுடைய பாதுகாவல் நம்முடைய பீல் மக்கள் மத்தியிலும் வட இந்தியாவிலும் இருக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருடத்தில் உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்கிறேன். மத்தேயு 4:15 சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 34 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாக வந்தபோது எல்லா அந்தகாரங்கள், பேய், பிசாசு, நோய், சாபங்கள், அந்தகாரங்கள். ஆனால் இன்றைக்கு பல லட்சம் மக்கள் இயேசு உள்ளத்தில் பிறந்தார், எங்கள் ஜனங்களுக்கு அறிவிப்போம் என்று கொண்டாடுகிறார்கள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். ஷாሎም ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. I wish you all a Merry Christmas. Amen.